வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். செப்டம்பர் 26 வெளியான தகவல். அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு 8 ஆண்டுகளாக இலவச சீருடை பேக் வழங்கப்படவில்லை. சொந்த செலவில் வாங்குவதாக குமுறல். தமிழக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக இலவச சீருடைகள், பணப்பை மற்றும் காலணிகள் வழங்கப்படவில்லை. அவற்றை தங்களது சொந்த செலவில் வாங்குவதாக அவர்கள் கடும் குமுறலுடன் தெரிவித்தனர். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் 6 போக்குவரத்து கழகங்கள், ஒரு நகர போக்குவரத்து கழகம், ஒரு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் செயல்படுகிறது. இதில் 20,260 பேருந்துகள் உள்ளன. இவை 317 பேருந்து டெப்போக்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. இவற்றில் மொத்தம் 1,11,000 ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். அரசு பேருந்துகளில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவச சீருடைகள், பணப்பை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வந்தன. இவற்றில் போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஆண்டுதோறும் 2 ஜோடி சீருடை துணிகள் மற்றும் அதற்கான தையல் கூலி ரூபாய் 400 வழங்கப்பட்டு வந்தன. மேலும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவச பணப்பைகள் வழங்கப்பட்டன. 6 மாதத்துக்கு ஒரு முறை இலவச ஷூக்கள் அல்லது செருப்புகளும் தரப்பட்டன. இவை அனைத்தும் டெண்டர்கள் மூலம் வாங்கப்பட்டு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் இவை அனைத்தையும் கடந்த 2014 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் நிறுத்திவிட்டன. இதற்கு நிதி பற்றாக்குறை என காரணம் தெரிவிக்கின்றன. ஆனால் அத்தியாவசிய தேவையான இவற்றை ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்கள் சொந்த செலவில் வாங்குவதாக குமுறுகின்றனர். பெயர் சொல்ல விரும்பாத நகர பேருந்து நடத்துனர் ஒருவர் கூறும்போது, கடந்த ஆண்டு நான் எனது சீருடைக்காக ரூபாய் 3,000 செலவழித்தேன். ரூபாய் 900 கொடுத்து பணப்பை வாங்கினேன். இவற்றை எனக்கு அரசு போக்குவரத்து கழகம் வழங்காததால் நான் ரூபாய் 4,000 எனது சொந்தமாக செலவு செய்திருக்கிறேன். இது குறித்து போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்திடம் புகார் அளித்தோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. எங்களது அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். பூனைக்கு மனை கட்டுவது போல் இந்த பிரச்சனைக்கு உடுமலை பணிமனையில் பணிபுரியும் நடத்துனர் ஆர் மோகன்ராஜ் என்பவர் இது குறித்து தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார். அதற்கு முன்னதாக இவர் தனக்கு சீருடைகள் மற்றும் பணப்பை போன்றவற்றை இலவசமாக வழங்கும்படி சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழகத்திடம் கேட்டார். ஆனால் அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். பின்னர் 2022 ஆண்டு ஜனவரி 17 போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து கழக செயலாளரிடம் மனு கொடுத்தார். இருந்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் 2022 ஆண்டு பிப்ரவரி 8 சீருடை இல்லாமல் வண்ண ஆடைகள் அணிந்து 2 நாட்கள் பணியில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் 47 நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இருந்தும் இவரது சம்பள பணத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வழங்காமல் நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்தது. இதில் தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அரசு போக்குவரத்து கழகம் இவருக்கு கடந்த 2016 ஆண்டு முதல் 2 ஜோடி சீருடைகள் மற்றும் தையல் கூலியாகவும் ரூபாய் 46,553 வழங்க கோரி உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அமல்படுத்தவில்லை. எனவே கடந்த 20 கோவையில் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. இது குறித்து வழக்கு தொடர்ந்து ஓட்டுநர் மோகன் ராஜ் கூறும்போது, தற்போது என்னை கடந்த மார்ச் மாதம் முதல் அரசு போக்குவரத்து கழகம் பணி நீக்கம் டிஸ்மிஸ் செய்தது. இலவச சீருடைகள், பணப்பை மற்றும் காலணிகள் போன்றவையில் வழங்கப்படாததால் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் சொந்த செலவில் அவற்றை வாங்குகின்றனர். இதை தவிர தொழிலாளர் குழந்தைகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண கடன் போன்றவையும் மறுக்கப்பட்டு வருகிறது என்றார். இந்த புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் SS சிவசங்கரிடம் கேட்டபோது, சில இடங்களில் சீருடைகள் மற்றும் பணப்பைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நிதி பற்றாக்குறை காரணமாக சில போக்குவரத்து கழகங்களினால் தொழிலாளர்களுக்கு சீருடைகள் வழங்க முடியவில்லை. இவற்றை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது குறித்து நான் உயர் அதிகாரிகளுக்கு பல அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளேன் என்றார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.